ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே போதுங்க, பாஸ்தான்னு வருது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டரை வச்சு பண்ணுறது வருதுங்க. சரி, நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அதை பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுவும் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா பாலை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம். ஸோ ஒரு வெங்காயமே போதுமானது, அரை குடமிளகாவே போதுமானது. சும்மா உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம பாஸ்தா வேக போட போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வச்சுருக்க எல்லா பாஸ்தாவும் பார்த்திங்கன்னா இது உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா பாஸ்தா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரணுங்க. ஏன்னா அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. ஏன்னா அந்த உப்பு இருக்குது பார்த்திங்களா, உப்பு பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகணும். அதுவும் அந்த பாஸ்தா கூட பார்த்திங்கன்னா சேர்ந்து மெல்ட் ஆகணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கிளறி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுருங்க. ஸோ இது எல்லாம் கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கும் பாஸ்தா பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கொதிச்சு லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். நீங்கள் ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்தா எடுத்து லைட்டாக பார்த்திங்கன்னா நசுக்கி பாருங்கள். ஸோ கொஞ்சம் உடையிற மாதிரி இருந்துச்சுனாலே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம குடமிளகாயும் வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கியூப் சேஃப் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணணும். குட்டி குட்டியாக இந்த தடவை கட் பண்ண போகிறது கிடையாது. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லைட்டாக வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயமும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த குடமிளகாவும் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கியூப் சேஃபில் பார்த்திங்கன்னா வெட்டியிருக்கோம். ஸோ நான் எப்படி வெட்டியிருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கியூப்பாக இருக்கணும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கணும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 4 பூண்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் பட்ரு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஸோ அதை யூஸ் பண்ணவே இல்லை. நான் கேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பட்டரை எதுக்கு வச்சுக்கிட்டே நம்ம இன்றைக்கி இதை பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு முடிவில் இறங்கியாச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். ஸோ கடாயை வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பட்டரை பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம். அதை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டரே பார்த்திங்கன்னா நல்லா உருகி வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம வச்சுருக்க கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிங்கன்னா அந்த பட்டரே பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும். ஸோ நான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாதுங்க, நான் பட்டரை அப்படியே லைட்டாக வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது லைட்டாக கருப்பு கலரில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கருப்பு கலரில் ஆகாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மறந்துருச்சுங்க, கூப்பிட்டாங்க அப்படியே போயிட்டேன் நான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பூண்டை போட்டுக்கோங்க. நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க, இது பட்ரு தாங்க. ஸோ நான் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இந்த பட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பூண்டை உள்ளே போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க கேப்சிகமும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது 2த்தையும் பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ போட்டு இதையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 2மே பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு அரவைக்கேடாக வெந்தாலே போதுமானது தான். ஸோ ஏன்னா அதுக்குள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சூப்பராகவே இருக்கும். இதில் இன்னொன்று போடுவாங்க, அது பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா நான் போடலை. மக்காச்சோளம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக வச்சு உள்ளே போடுவாங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட இல்லை. அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறது கொஞ்சம் ரேருங்கிறதுனால என்கிட்ட இல்லை. ஸோ இது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த வத்தல் இருக்குது பார்த்திங்களா, அதை லைட்டாக பார்த்திங்கன்னா அடுப்பில் வேக வச்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த தீஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி தூள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன் நான். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று பார்த்திங்கன்னா வேகட்டும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட பார்த்திங்கன்னா அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்க கடாயை பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பட்டர் ஒன்று போட்டிருக்கேன். இதையும் போட்டு அதே மாதிரி தாங்க, இதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம்.
லைட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க. மெல்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுவே உருகி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இதுக்கு மெயினானதே பார்த்தீங்கன்னா மைதா தாங்க. இது ஒயிட் பாஸ்தா அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மைதா தேவை தான். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்ட்டு. அந்த பட்ரு பார்த்திங்கன்னா நல்லா உருகி வந்தது. ஒரு ஸ்பூன் மைதா பார்த்திங்கன்னா நான் போட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதை லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். ஸோ மைதா பார்த்திங்கன்னா எப்போயுமே லைட்டாக பார்த்திங்கன்னா இறுகிருங்க, அது கட்டியாகிடும் நம்ம கலந்து விட்டதுமேவும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு கலரும் பார்த்திங்கன்னா இத்தனையோண்டாயிடுச்சு. ஸோ இன்னொரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கிளற பார்த்திங்கன்னா அது கட்டியாக தான் ஆகுமே தவிர விரியவே விரியாது. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பால் காய்ச்சி, ஸோ அந்த பாலை பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வருங்க. அந்த இதில் போட்டு நம்ம பெரட்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஒயிட் பாஸ்தா. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கே தெரியாதுங்க, பட் நான் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சீரியஸாக எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் வந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சுங்க. உண்மையாகவேவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட்டியாயிரும், நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்குங்க ஒட்டி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பால் ஊற்றி இந்த மாதிரி கிளறிட்டே தான் இருந்தேன். ஸோ 1க்கு 3 தடவை பார்த்திங்கன்னா பால் ஊற்றி கிளறிட்டே தான் இருந்தேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இன்னும் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக ஆட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு திக்காக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாஸ்தாவில் ஒட்டணும், அதுக்காக தான். ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் பொடி இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதை கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் லைட்டாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. இது ஃபைனலான கிளறு தான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த பெப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தா அந்த இது கூட ஒட்டிக்கிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா, அந்த பாஸ்தாவையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கிளர்ந்து விட்டுக்கோங்க. பார்க்கவே பார்த்திங்கன்னா பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கலந்த மாவு எல்லாமே அதில் ஒட்டிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த குடமிளகாய் வெங்காயமும், அதையும் பார்த்திங்கன்னா இது உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி கிளந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, செம்ம சிம்பிளான வேலை. ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளந்து விட்டிங்கன்னா அது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ரெடி ஆயிரும். பாஸ்தாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு பேர் தாங்க ஒயிட் பாஸ்தா. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது பட்ரு இந்த நெய்யெல்லாம் பிடிக்கிற பிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிஷ்ஷுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியை வச்சு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மிக்கு கொடுத்தேன். எங்கள் மம்மியே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய மம்மிக்கே ரொம்ப பிடித்திருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சைட்லேயே பார்த்திங்கன்னா நானும் டேஸ்ட் பார்க்குறதுக்காக மறுபடியும் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மிகிட்ட ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி, ஸோ அவனை தாங்க பிடிச்சி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்கு பாஸ்தாங்கிறதே பிடிக்கவே செய்யாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவன் வாயிலே ஊட்டி விட்டாங்க எங்கள் மம்மி. ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி தான் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை.